நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தபஅ இமாம்கள் இறைநேசர்களான வலிமார்கள் நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீது மீண்டும் உண்டாகட்டுமா. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் ரமதானின் இறுதி 10 நாட்களை கடந்து கொண்டிருக்கின்றோம். 25வது தராவீகை நிறைவேற்றிவிட்டு 24 நோன்புகளை இறைவனுக்காக நோற்றுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ரமதானை குறித்து சொன்ன நரகத்தின் விடுதலைக்குரிய இறுதி 10 நாட்களில் அல்லாஹ்வின் இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா மனிதனுடைய பிறப்பு நிலையை குறித்து சொல்லும்போது அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் இறைவன் தெளிவுபடுத்துவான், வல்லாஹு அஹ்ரஜக மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் என்ன? வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. உங்களின் தாயின் கருவறையிலிருந்து நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. தாயின் கருவறையில் இருந்து நீங்கள் வெளியேறி வரும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி வெளிவரக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லாஹ் சில பொறுப்புகளை கொடுக்கின்றான். என்ன பொறுப்பு? இன்னா அரதனல் அமானத அலஸ்ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபஅபைன ஐ யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான். என்ன பொறுப்பு அந்த குழந்தையின் மீது என்று சொன்னால், அந்த குழந்தையின் வாழ்க்கை சரியாக அமைவதற்கு, அந்த குழந்தை இந்த உலகத்தில் நல்ல பாதையில் செல்வதற்கு, அந்த குழந்தை இந்த உலகத்தில் நேரான பாதையை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கு இறைவன் வேதத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கின்றான். நபியின் வாயிலாக வேதத்தை கொடுத்து அந்த வேதத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் அந்த குழந்தையின் பொறுப்பை கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் என்ன செய்யப்படுவீர்கள்? விசாரணை செய்யப்படுவீர்கள். ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். அந்த பொறுப்பின் கணத்தையும் பொறுப்பில் நீங்கள் நடந்த நடைமுறையையும் குறித்து நாளை மறுமையில் விசாரணை செய்யப்படுவீர்கள். என்ன பொறுப்பு? வேதத்தின்படி வாழ்வதுதான் அந்த குழந்தையின் பொறுப்பு. அது வளர்ந்து பெரியாராக ஆகி தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு செயல்பாடிலும் இறைவனுடைய வேதத்தின் அடிப்படையில் வாழ்வது அந்த குழந்தைக்கு பொறுப்பு. இந்த பொறுப்பை அந்த குழந்தை பெற்றிருந்தும் அது வளர்ந்து பெரியாராக ஆகி குடும்பமாக உலகத்தின் வாழ்க்கையை எடுத்து நடக்கின்ற போது வேதத்தின் அடிப்படையில் வாழுகின்றதா இல்லையா? இதுதான் அந்த குழந்தைக்கான சோதனை. குழந்தைன்னு சொல்றது எல்லாரையுமே குறிக்கும். மார்க்கத்தின் அடிப்படையில் பிறக்கின்ற அத்தனை நபர்களையும் அது குறிக்கும். அல்லாஹ் ஆரம்பத்தில் என்ன சொல்றான்? உங்கள் தாயின் வயிற்றிலிருந்து நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி வந்தது
பிறகு அல்லாஹ் பொறுப்பை கொடுக்கின்றான். இன்னா அர்தனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி வ பைன யஹ்மில்ஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா வ ஹமலஹல் இன்சான். என்ன பொறுப்பு? வேதத்தின்படி வாழும், வேதத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. அல்லாஹ் சொல்லுவான், இந்த குர்ஆன மிக பிரம்மாண்டமான மலைகளிடம், மிக பிரம்மாண்டமான பூமியிடம், வானத்திடம் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா என்று கேட்டபோது வானம் மறுத்துருச்சு, பூமி மறுத்துருச்சு, பிரம்மாண்டமான மலைகள் மறுத்துருச்சு குர்ஆனை தங்கிக் கொள்வதற்கும் குர்ஆனின்படி வாழ்வதற்கும். ஆனால் இன்சான், மனிதன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். நான் குர்ஆனின்படி வாழ்றேன், குர்ஆனின்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன். அப்படி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட மனிதன் அந்த குர்ஆனின்படி வாழாமல், வேதத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் மாறு செய்கின்றான் என்பதாக அல்லாஹ் அந்த வசனத்தின் இறுதியை நிறைவு செய்வான். وَحَمَلَهَا الْإِنسَانُ إِنَّهُ كَانَ ظَلُومًا جَهُولًا. அநியாயக்காரனாக, மனத்தனமானவனாக வேதத்தை பெற்றிருந்தும் அந்த வேதத்தின்படி வாழாமல் மனோ இச்சையை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றான். இவன் எப்படிப்பட்டவன்? பல்ஹும் அதல்லு. அல்லாஹ் சொல்லுவார், மிருகத்தை விட கேடு கெட்டவன் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். அப்போ ஒன்றும் தெரியாமல் பிறந்த நமக்கு குர்ஆனை கொடுத்து அதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று நபியின் மூலமாக கற்றுக் கொடுத்தும் நாம் அதை செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் இவர்களுக்காகத்தான் நரகத்தை ஏன் தயார் செய்யலாம்? இப்படி பிறக்க வைத்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து, கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு நபியையும் அனுப்பி, நடைமுறைப்படுத்துவதற்கு வேதத்தையும் கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து, இதை மீறி வாழுகின்ற போது, இறை கட்டளையை மறுக்கின்ற போது, இறை சட்டங்களை புறந்தள்ளுகின்ற போது அல்லாஹ் அவர்களுக்கு எதை தயார் செய்து வைத்திருக்கின்றான்? நரகத்தை. அல்லாஹ் அதையும் சொல்லுவான், வலக்கத் ஜரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்சி. வலக்கத்